வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 47 இன்ச் சுடிதாரோட ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான். இந்த கஸ்டமர் வந்து வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சைடு சுடிதாரோட சைடு கை எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் அவங்க ஏற்கனவே தைக்க கொடுத்த இடத்துல முதுகு ரொம்ப இறக்கமாக தைச்சிட்டாங்க. அதாவது 10 இன்ச்சுக்கு வச்சுட்டாங்க. ரோப் வச்சுமே அவங்களுக்கு ஷோல்டர் லைன்லேருந்து பின்னோக்கி இழுத்துருச்சு. 2 இன்ச்சு அளவுக்கு பின்னோக்கி இழுத்துது. இழுக்க ஊட்டியும் கூட கொஞ்சம் 10 11 இன்ச்சு 12 இன்ச்சு முதுகு இறங்க ஊட்டியும் ரொம்ப அசிங்கமாக தெரியுது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஒரு லைன் மட்டும் 1 இன்ச்சுக்கு மட்டும் உயர்த்தி கொடுத்து தைச்சி பார்ப்போம், எப்படி இருக்கும் நிற்கிதான்னு பார்ப்போன்ட்டு ஒரு பட்டு துணி வேஸ்ட்டு அந்த மெரூன் கலர் பட்டு துணியில் வச்சு அடித்து கொடுத்தேன். அடித்து கொடுத்துட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணுறப்ப ஒரு டாட் பிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு முதுகில் தூக்குனாலும் தூக்குன்ட்டு இந்த ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த இப்போ காட்டுறதுக்கு வந்து தைச்சிருந்தேன். அந்த கஸ்டமருக்கு தைச்சிட்டு டாட் பிடிச்சிட்டேன். இந்த இடத்துல 3 இடத்துல டாட் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி சைடில் வந்து அந்த இடத்துல முதுகில் நிற்கணுன்றதுக்காக 2 இன்ச்சுக்கு சைடில் க்ராஸாக வந்து டாட் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த டாட்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த டாட் பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து 2 இன்ச்சுக்கு, அதாவது 1 இன்ச்சுக்கு கிடையாது, 2 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கேன். இங்கே ஒரு டாட்டு, அந்த சைடு ஒரு டாட் பிடிச்சி போட்டு பார்த்தோம். முதுகில் கரெக்டாக போய் நின்றுச்சு, தூக்கலை. ஆனால் என்னென்னா ஷோல்டர் லைன்லேயும் தூக்கலை. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்கன்ட்டாங்க கஸ்டமரு. அப்போ இன்னும் ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு ஏற்றுங்கன்ட்டாங்க. அதனால் திருப்பி ஒரு துணியை அதேபடி துணி இருந்ததுனால நான் வந்து கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஏற்றினேன். அந்த டாட் பிடிச்சேன். அந்த எட்ஜில் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா டாட்டை. இப்போ வந்து இந்த இடத்துல நான் இப்போ விரல் வச்சுருக்க இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும். பிடிச்சி இப்படி மடித்து அடிச்சிட்டோம்னா முதுகில் கரெக்டாக நின்றுக்கூடும். ஏன்னா ரவுண்டை சுற்றி அடிக்கிறப்ப கரெக்டாக நின்றுக்கூடும். நம்ம கழுத்து பகுதியில் உயரம் வந்து இப்போ குறைக்க சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இது கரெக்டாக இருக்கும். இந்த சைடு டாட்டை பிடிச்சிட்டோம்னா முதுகில் நிற்கும். இவங்க ஷால் போடுறதுனால இந்த டாட் நம்ம பிடிக்கலாம். இப்போ ஷால் போடுறவங்களுக்கு இந்த டாட் அசிங்கமாக தெரியும். நம்ம இந்த கஸ்டமர் வந்து ஷால் போடுறதுனால நான் இந்த டாட் பிடிச்சிட்டேன். அவங்க போடுறதுனால வேலைக்கு போடுறதுனால ஷால் போட்டு பின் போடுவாங்க. அதனால தைரியமாக இந்த டாட் பிடிச்சிட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துல டாட் வரும்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. முதுகு உயரத்தை குறைச்சா மட்டும் போதுன்ட்டாங்க. நான் இந்த இது மட்டும் முடிக்கணும். அது முடிச்சுட்டு நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவேன். இது கரெக்டாக நின்றுச்சு. ஒரு 1 இன்ச் கொடுத்தப்ப நான் அந்த இடத்துல பெண்டில் எல்லாமே அந்த மடிப்பை அடிச்சுட்டு கொடுத்தப்ப கரெக்டாக முதுகில் வந்து போட்டு பார்த்தப்ப கரெக்டாக போய் நின்றுச்சு. ஏற்கனவே ரோப்பு இருந்த இடத்துல ரோப்பு வேறு கட் பண்ணி விட்டதுனால இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு முதுகு ஃபுல்லாக இறங்கி தூக்கிக்கிட்டு அசிங்கமாக இருந்ததுனால இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.